சிவகார்த்திகேயன் தெரிந்தவர் தெரியாதவர் நண்பர் என எல்லோருக்கும் கையெழுத்து போட்டு பெரும் கடனில் மாட்டிக்கொண்டார். 2 படங்களை மொத்தமாய் நம்பி அதல பாதாளத்தில் விழுந்துவிட்டார். வரிசையாக தொடர் தோல்விகள், நாலா பக்கமும் கடன் என மீள முடியாத அளவுக்கு 50 கோடிக்கும் மேல் கடன் கொடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார். மிஸ்டர் லோக்கல், ரெமோ போன்ற இவர் நடித்த படங்கள் தயாரிப்பாளருக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. இவருக்கு பேசப்பட்ட சம்பளத்தில் கூட நிறைய பாக்கி வைத்து விட்டார்கள். இப்படி மொத்தமாய் கடனாளி ஆகிய சிவகார்த்திகேயனை தூக்கிவிட்ட 4 படங்கள். எஸ்கே தயாரிப்பில் இறங்கி லாபம் சம்பாதித்த படங்கள். கனா. 2018இல் சிவகார்த்திகேயன் முதலாக தயாரித்த படம் கனா. இந்த படம் வெறும் 6 கோடியில் எடுக்கப்பட்டது. ஆனால் தயாரித்த சிவாவிற்கு 12 கோடிகள் வரை லாபம் பார்த்து கொடுத்தது. பெண்களின் கிரிக்கெட் ஆசையை தத்ரூபமாக இந்த கதையில் கூறியிருப்பார் இயக்குனர். டாக்டர். கடலில் மூழ்கிய சிவகார்த்திகேயன் கப்பலை இந்த படம்தான் இழுத்து கரைக்கு கொண்டு வந்தது என்று சொல்லலாம். 40 கோடிகள் செலவு செய்து கிட்டத்தட்ட 100 கோடிகள் வரை சம்பாதித்த படம்தான் டாக்டர். சிவகார்த்திகேயன் பாதி கடனை அடைக்க டாக்டர் பட வெற்றி உதவி செய்தது. சைலண்ட் கில்லராக டார்க் காமெடியில் பட்டையை கிளப்பிய இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு பல பாராட்டுகளை பெற்றுத்தந்தது. டான். சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த படம் டான். இதுவும் 100 கோடி வரை சம்பாதித்து கொடுத்தது. காமெடி, சென்டிமெண்ட் என கமர்ஷியல் ஹிட் அடித்த இந்த படம் இப்பவும் டிவியில் பார்க்கும்போது குடும்பங்கள் கொண்டாடுகின்றார்கள். குரங்கு பெடல். தற்சமயம் சிவகார்த்திகேயன் குரங்கு பெடல் எனும் படத்தை வாங்கி விநியோகம் செய்துள்ளார். இந்த படமும் இதுவரை அவருக்கு ஓரளவு லாபகரமாகவே அமைந்து வருகிறது. இதை தாண்டி பல விருதுகளை குவித்துள்ளது. ஒத்த சைக்கிளை வைத்து படம் பார்க்கும் ஒவ்வொரு ரசிகர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக கதைக்களம் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது.